தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படும் இளைஞர் அஜித் என்ன தீவிரவாதியா என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் காட்டமாக கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் மணப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த பெண் ஒருவரின் காரில் இருந்து நகைகள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையின் போது அஜித்குமார் என்ற இளைஞர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரிக்க வேண்டும் என முறையீடு செய்யப்பட்டது. அதன் விசாரணையின் போது கடந்த 4 ஆண்டுகளில் 24 காவல் மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆயுதம் ஏந்தி தாக்கினால் தற்காப்புக்காக காவல்துறையினர் தாக்குவதை ஏற்கலாம். அவ்வாறின்றி சாதாரண சந்தேக வழக்கில் அவரை விசாரணை எனும் பெயரில் தாக்கியது ஏன் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. மேலும் இளைஞர் மரண விவகாரம் தொடர்பாக மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுப்பதாக நீதிபதிகள் அறிவித்தனர். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.